ராமாயணா இஸ் a mythology. ராமாயணம் வெறும் கட்டுக்கதையே. இப்போ மித்தாலஜிக்குள்ள என்டர் ஆகலாம் தான் அயோத்தியாங்கிறது வந்து மித்தாலஜி நம்மளுக்கு சொல்லுது. இந்த மித்தாலஜி படி உண்மை நாள் இது ஏன் நடந்தது அந்த படத்தை போடுங்க சார். அரே ராமநாமம் சாதாரணமான நாமம் அல்ல. ராமநாமத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? சுந்தரராமன், வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன். அந்த நூலுக்கு உயர்வுண்டு என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், கண்ணின் ஒளியாக இருப்பது பாரதமும் ராமாயணமும். ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கைகொடு. ராமனுடைய மிக உயர்ந்த நோக்கு எதுன்னு சொன்ன, ஒரு சொல், ஒரே வில், ஒரு இல். உண்மைதான் என்ன? இது வெறும் கட்டுக்கதையா? இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்லறிவு நம்ம எல்லாருக்குமே வேணும். இப்ப இது உண்மையிலே வரலாறுனா இந்த வரலாற்றுக்கான குறிப்புகள் இருக்கணும்ல. அதுவும் தமிழ் இலக்கணத்துல இதற்கான குறிப்புகள் இருக்கணும்ல. என்ன குறிப்பு இருக்கு? கடுந்தரல் ராமன் உடன்புணர் சீதையை வலித்தவை அரக்கன் விழவிய ஞான்றை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முகப் பெருங்கினை இலை பொழிந்து ஆங்கு. புறநானூர்ல ராமருக்கான குறிப்புகள் இருந்திருக்கு. ராவணன் அரக்கன் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இருந்திருக்கு. அகநானூர்ல ராவனுக்கான குறிப்பு இருந்திருக்கு. தமிழினுடைய அத்தனை சிற்றலக்கியங்களும் ராமர் வாழ்ந்ததற்கான சாட்சியும் குறிப்புகளும் இருந்திருக்கின்றது. அகநானூறு பாடல் 70. வெல்வேல் கவுரியர் 90 கோடி முழங்கு இரு பவ்வம் இறங்கு முன்துறை வெல்போர் ராமன் அருமறைக்கு அவித்த பல்வில் ஆலம் போல ஒளி அவிந்தன்றி வழுங்கல் ஊரே. சிலப்பதிகாரம் 46 to 49. ஊர் கான் காதை. காதை ஏவலின் மாதுடன் போகி காதலை நீங்க கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ நெடுமொழி என்றோ. மூவள ராமாயணத்திற்கான சாட்சிகள் கூறப்பட்டிருக்கின்றது. மூவுலகம் ஈரடியால் முறை நிரம்பா வகைமுடியா தாவிய சேவடி செப்பத் தம்பியுடும் கான் போந்து சோவரனும் போர் முடியா தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே. திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே. தம்பியோட காட்டுக்கு போய் ராவணனை சம்ஹாரம் செஞ்ச அந்த ராமபிரானுடைய புகழை கேட்காத செவி எப்பேற்பட்ட செவி அப்படிங்கறத ஆய்ச்சிருக்கிறவையினுடைய பாடல் குறிப்பிட்டிருக்கின்றது. இப்ப சொல்லுங்க, ராமாயணம் வெறும் கட்டுக்கதையா? ராமாயணம் அப்படிங்கிறது வெறும் கம்பரோ வால்மீகியோ எழுதிய ஒரு ராமாயணத்தை பத்தி இல்லை. இந்த தமிழ் சிற்றிலக்கியங்கள்ல பல்வேறு ராமாயணங்கள் இருக்கின்றன. தக்க ராமாயணம், குயில் ராமாயணம், பாலராமாயணம், கோகில ராமாயணம், அமிர்த ராமாயணம், ராமாயண அகவல், ராமாயண கீர்த்தனைகள் அப்படின்னு பல்வேறு ராமாயணங்கள் இருக்கின்றன. திருப்பரங்குன்றத்தினுடைய குகையிலே முருகனை தரிசித்து வந்த பக்தர்கள் காண்பதற்காக அங்க குகையிலே ராமாயண கதைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அகலிகை இருந்ததற்கான சாட்சிகளும் அனைத்து வேதங்கள் இருந்ததற்கான சாட்சிகளும் அங்கே இருந்திருக்கின்றது. இந்திரன் பூசை இவள் அகலிகை சென்ற கௌதமன் சின்ன உரக்கல் உரு ஒன்றியபடி இது என்று உரை செய்வோம். சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து சங்க இலக்கியங்களிலே மிகவும் பெருமை வாய்ந்த இலக்கணமாக கூறப்படுகின்ற பௌத்த மதத்தின் இலக்கணமாக கூறப்படுகின்ற மணிமேகலையில ராமாயணத்திற்கான சாட்சிகள் கூறப்பட்டிருக்கின்றது. நெடியோன் மயங்கி நிலைமிசை தோன்றி அடல் அரு முன்னீர் அடைத்த ஞான்று குரங்கு கொடர்ந்து எருந்த நெடுமாலை எல்லாம் அணங்கு உடை அழக்கர் வயிறு புக்காங்கு. இவனுடைய பாடல்களிலே மிகவும் சிறந்த பாடல்களாக இன்றும் தமிழகத்தில் உள்ள அனைவரும் பாடுகின்ற தேவாரத்திலே ராமாயணத்திற்கான குறிப்புகள் அடங்கியிருக்கின்றது. செங்கன்மால் சிலை பிடித்து சேனையோடு சேது பந்தனம் செய்து சென்று புக்குடு பாங்கு போர் பல செய்து புகால் வென்ற போரர்கண் நெடுமுடிகள் பொடியாய் வீழ. சிவாக்கிரனுடைய சிறந்த பாடலாக இன்றும் திகழ்கின்ற ஓடி ஓடி உலகளந்த ஜோதியே என்ற பாடலில் ராமனினுடைய நாமத்தின் சிறப்பை கூறப்பட்டிருக்கின்றது. கார 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 காவல் ஊழி காவலன் போர 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏலும் எய்தசி ராம 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 என்னும் நாமமே. திருப்புகழ் பாட பாட நாமணக்கும் அப்படின்னு தமிழர்களால் போற்றப்படும் திருப்புகழ் இருந்திருக்குங்க ராமாயணத்துடைய சாட்சி. திருப்புகழுடைய முதல் திருப்புகளான முத்தை திருப்பத்தி திருப்புகழ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அருணகிரிநாதர்? 10 தலை கத்த தனைதோடு ஒற்றை கிரி மத்தை பொருதோடு பட்டப்பகல் வட்டத்து கிருகில் இரவாக. ராமனிற்காக உயிருருக பாடி எத்தனை புலவர்கள் தன்னுடைய படைப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ராமதாசர், சூர்தாசர், கவிதாசர், துளசிதாசர், காளிதாசர், அன்னமாச்சாரியார், அதை தொடர்ந்து தமிழில் இளங்கோவடிகள் முதல் சீத்தலை சாத்தனார் வரை கம்பன் முதல் வள்ளுவன் வரை அனைவரும் ராமனை போற்றி உள்ளனர். கலித்தொகையில் 5 அதாவது 10 தலைகளை கொண்ட ராவணன் அரக்கினுடைய தலைவன் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க.
38 இமையவள் வாங்கிய ஈரன் சடை அந்தனன் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனன் ஆக ஐயிரு தலையர் அரக்கர் கோமான். தமிழ் மொழியின் சிற்றிலக்கியமான பழமொழி 400ல ராமாயணத்திற்கான குறிப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. போலந்தர ராமர் துணையாக தான் போந்து இலங்கை கிழவிற்கு இளையான். எத்தனை சிற்றிலக்கியங்கள், எத்தனை நூல்கள், எத்தனை ஆசிரியர்கள். இது வெறும் கட்டுக்கதை கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மித்தாலஜி. இது இந்தியாவினுடைய வரலாறு அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்கு. திருக்குறள்ல பிறனியில் விளையாமை அப்படின்ற ஒரு அதிகாரமே வைக்கப்பட்டு அதிலே 10 குறள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. பிறம் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞானத்தில் அறம் பொருள் கண்டார்கண் இல். பிறனுக்கு உரியவளான ஒருத்தியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்து அறமும் பொருளும் ஆராய்ந்தவரிடத்து இல்லை அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. குறள் எண் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன் மனைவியை இச்சித்து பார்க்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் மட்டுமன்று நிரம்பிய ஒழுக்கமும் ஆகும் அப்படிங்கிறதையும் வள்ளுவர் 148வது திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. ராமன் சிறந்தவனா, ராவணன் சிறந்தவனா, ராமன் வலிமையானவனா, ராவணன் வலிமையானவனா, யாரிடம் படைபலம் அதிகமாக இருக்கின்றது, யாரிடம் செல்வம் அதிகமாக இருக்கின்றதற்கான கேள்வி கிடையாது ராமாயணம். கம்ப ராமாயணத்தினுடைய உயரிய நீதி என்ன தெரியுமா? அறம் வெல்லும், பாவம் தோற்கும். மருத்துவம், சங்கீதம், ஜோதிடம், வானவியல், இயந்திர அறிவியல், கட்டிடக்கலை, ஓகம், சிற்பசாஸ்திரம் அப்படின்ற 10 கலைகள்ல சிறந்தவனாக ராவணன் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய வினை, தான் செய்த பாவமே அவருக்கு அழிவாக இருந்திருக்கின்றது. ஏன் ராமன் சிறந்தவர்? ஏன் ராமன் உத்தமனாகவும் தெய்வமாகவும் கருதப்படுகின்றார்? திருக்குறள்ல ஒரு குறள் இருக்குங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். தெய்வம் அப்படிங்கிறது ஒரு தனியான பவர் கிடையாது. இந்த உலகத்துல யார் அறம்படி தர்மம் படி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் வானத்துல தெய்வமா இருக்கிறதுக்கான அருகதி உண்டு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்படி வாழ்ந்தவர் தாங்க ராமன். தோழமைக்கு சாட்சியாக விளங்கியவன் ராமன். அண்ணன் எப்படி இருக்க வேணும், தம்பி எப்படி இருக்க வேணும் என்று காட்டியவன் ராமன். ஒரு சிறந்த மகனாக விளங்கியவன் ராமன். ஒரு சிறந்த குருவின் சிஷ்யனாக விளங்கியவன் ராமன். ஒரு சிறந்த தலைவனாக விளங்கியவன் ராமன். எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் ஏகபத்னி விரதனாக இருந்தவன் ராமன். பிறன்மனை நோக்கா பேராண்மை அறத்தை பின்பற்றியவன் ராமன். அனைத்து உயிர்களையும் மன்னித்தவன் ராமன். இன்று போய் நாளை வா என்று வாய்ப்பளித்த பெருந்தாமன் ராமன். சாதாரணமா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்தே ஒரு பையனையும் பொண்ணையும் தப்பா பேசுற இந்த சமூகத்துல ராமாயணத்துல சீதை தீயில் குளிச்சால் அப்படிங்கிற ஒரு பதிகம் இல்ல அப்படின்னா, இதே நீங்களே ராவணன் கூட தானே சீதை இருந்தா அவள் பத்தினியா நீங்க கேட்பீங்க. இன்னொரு சைடு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் மனைவியை சந்தேகப்பட்ட மன்னன் மாண்டு போன கதை. போர்ல யாரு ஜெயிச்சாங்கிறத தாண்டி வாழ்க்கையில யாரு ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமனும் ராவணனும் எந்த விதத்திலயும் வேற வேற கிடையாது. ராமன் சீதையை சந்தேகப்பட்டிருந்தா அவளுக்காக போர் செய்திருக்கவும் மாட்டான். ராமன் சீதையை சந்தேகப்பட்டு இருந்தால் அவளுடன் சேர்ந்து வாழ்ந்திருக்கவும் மாட்டான். ராமன் சீதையை சந்தேகப்பட்டிருந்தால் அவன் லவனையும் குஷனையும் அரசனாக ஆக்கியிருக்கவும் மாட்டான். ராமன் சீதையை சந்தேகப்பட்டிருந்தால் அவன் மறுமணம் புரிந்திருப்பான். என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்கான பேசுற சமுதாயம் கிடையாதுங்க தமிழ் சமுதாயம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு போற்றப்படுகின்ற சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம். உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சா பேசுங்கள், வரலாற்றை படித்து பேசுங்கள். கம்பராமாயணத்தை பற்றி அறியாதவர்களும் கம்பராமாயணத்தை படிக்காதவர்களும் வால்மீகி ராமாயணத்தை படிக்காதவர்களும் வெறும் கட்டுக்கதைகளை நம்பி ராமர் நல்லவர், ராமர் கெட்டவர், ராவணன் நல்லவர் என்று கூறுவது சரியானது அல்ல. இன்றைக்குமே நான் சொல்கிறேன், ராமாயணம் எப்படி உண்மையோ அதே மாதிரி பைபிளும் உண்மை, குரானும் உண்மை. நமக்கான வெறுப்புகளை, தனிப்பட்ட வெறுப்புகளையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளையும் ஒரு ராமர் மீது நாம் காட்டுவது, ஒரு தெய்வத்தின் மீது காட்டுவது அப்படிங்கிறது சமுதாயத்தின் சிறந்த சீர்கேடு அப்படிங்கறத நான் இந்த பதிவுல குறிப்பிடுறேன். பதிவு யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு எடுத்த பதிவு கிடையாது. உண்மையை உறக்கச் சொல்வோம், தெய்வ நிந்தனை செய்யாமல் இருப்போம். வரலாறு என்பது அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய பண்புகளை எடுத்து செல்வதற்கான சிறந்த கருவி. அந்த வரலாற்றை நாம் கொடுக்கின்ற நிலையில இருக்க போது உண்மையை ஆராய்ந்து நம்மளுடைய சுய வெறுப்புகளை காட்டாமல் இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கம்பனுக்காக கழகம் அமைத்து கம்பன் கழகம் வைத்து ராமாயணத்தை போற்றுகின்ற மண் இந்த தமிழ் மண். உங்களுக்கான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் அரசியல் காரணமாகவும் தெய்வத்தை நிந்தனை செய்யாமல் ராமரை போற்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.